உங்களுக்கு நார்மல் டெலிவரியா சி செக்ஷனா? பாப்பா ஏன் சீக்கிரம் முன்னாடி பிறந்துச்சு? ஏன் பாப்பாவோட வெயிட் என்ன? எதனால குழந்தை சீக்கிரமா பிறந்துச்சு? தண்ணி எதனால குறைஞ்சிச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணீங்க? NICUல எத்தனை நாள் வச்சிருந்தீங்க? அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் மெதுவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு நார்மல் டெலிவரியா சி செக்ஷனான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு சி செக்ஷன் தான் பண்ணாங்க. வாட்டர் லெவல் கம்மி ஆயிடுச்சு திடீர்னு. அண்ணனோட இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து 32 வீக்ஸ்ல செக் பண்ணும்போது 10.9 சம்திங் இருந்துச்சு. அப்புறம் 15 டேஸ் கழிச்சு வர சொன்னாங்க. அப்ப வந்து 8 சம்திங் இருந்துச்சு. அப்புறம் 2 நாள் பெட்ல அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாங்க. அப்ப வந்து அப்பயுமே குறைஞ்சிருச்சு, 6 வந்துருச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு பெட்ல வச்சுமே ஏறவே இல்லை, நீங்க வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் கழிச்சு போய் பார்த்தா 3 வந்துருச்சு. அப்புறமேட்டுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணுன்ட்டு உடனே ஆபரேஷனும் பண்ணிட்டாங்க. உங்களோட ஒரிஜினல் டியூ டேட் என்ன? April 23 தான் என்னோட ஒரிஜினல் டியூ டேட். ஆனா பாப்பா வந்து முன்னாடியே March 23 பிறந்துருச்சு. அப்புறமேட்டுக்கு வந்து பாப்பாவோட வெயிட் எவ்வளவுன்ட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. பாப்பாவோட வெயிட் வந்து 2,200. இந்த ஒரு கொஸ்டின் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவை வந்து NICUல வச்சிருந்தீங்களா? அப்படி NICUல வச்சிருந்தா எவ்வளவு நாள், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆச்சுன்னு. பாப்பா வந்து முதல்ல ஒரு 2 நாள் வச்சிருந்தாங்க. வந்து வெயிட் 2.5 கிலோவே வரல, பாப்பா 2,200 தான் இருக்கு அப்படின்ட்டு 2 நாள் NICUல வச்சுட்டு 3வது நாள் கொடுத்தாங்க. 3வது நாள் வந்து மஞ்சக்காமலை டெஸ்ட் பண்ணிட்டு மஞ்சக்காமலை அதிகமா இருக்குன்ட்டு திரும்ப ஒரு நாள் டெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. மொத்தம் 4 நாளைக்கு மொத்தம் 30,000 ஆச்சு. என்னை கமெண்ட்ல ஒருத்தவங்க சி செக்ஷனோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க செக்அப்க்கு தான் போனோம். செக்அப் போகும்போது உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், தண்ணி 3 பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு எங்க அம்மா வந்து அது பேர் என்ன, அமௌண்ட் கட்டுறதுக்கு அனுப்பி விட்டாங்க. அம்மா போய் அமௌண்ட் கட்டுறதுக்குள்ள எனக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கையில வந்து ஒரு அனஸ்தீஷியாவா என்னன்னு தெரியல, கையில ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ணும்போது பாப்பாக்கு நெத்தியில வந்து ஒரு கோடு மாதிரி விழலாம், அப்படி விழுந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் நாங்க வந்து பொறுப்பு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு அம்மா கிட்ட சைனும் வாங்கிட்டாங்க. அதை நினைச்சு எனக்கு அழகாச்சு வந்துச்சா, எதை நினைச்சு அழகாச்சு வந்துச்சுன்னு தெரியல, ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு போகும்போது என்ன அறியாமலே கண்ணு தண்ணி தானா வருது. என்னடா ஆபரேஷன்றாங்கன்னு அழுகாச்சு வந்துச்சா, இல்ல அந்த கோடு விழுந்துருன்னு சொன்னதுனால அழுகாச்சு வந்துச்சான்னு தெரியல. போனா எல்லாம் இப்படி கை வச்சுட்டு முதுகுல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அங்க போயிட்டு அதுக்கு மேல எனக்கு கீழே எதுவுமே உணர்ச்சியே இல்ல. அவங்க வந்து கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க, எதுவுமே தெரியல. அவங்க வாட்டுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பாப்பா கத்தவே இல்லை. கொஞ்சம் தூரத்துல வந்து ஏதோ போயிட்டு என்னமோ பண்ணாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் பாப்பா எனக்கு கத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணிட்டு பாப்பாவே எனக்கு அன்னைக்கு காட்டவே இல்லை. நைட் வீடியோ கால்ல தான் NICUல தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் என்கிட்ட பாப்பாவே ஃபீட் பண்றதுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு நைட் 8 மணி வாக்குல தான் எனக்கு கால் மறுத்து போனதே வந்து கொஞ்சம் நார்மலாச்சு. அதுக்கு மேல என்னை கொஞ்சம் நடக்க வச்சாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு படுத்து எந்திரிச்சா அப்படியே கீழ இருந்து ஏதோ ஒண்ணு தலையில அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுற மாதிரி, அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமாவே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அது ஹாஸ்பிட்டல்ல சொல்லியுமே நீங்க நல்லா தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடா இருங்க, நீங்க நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கழுத்தை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இப்படி டேர்ன் பண்ணாவே செம்ம வலி, ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது.